ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செமி பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். செமி கிரேவி. இதை நம்ம ட்ரையாகவும் பண்ணலாம், லிக்விடாகவும் பண்ணலாம், இந்த மாதிரி செமி கிரேவியாகவும் பண்ணலாம். எல்லாமே நமக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது மார்பு சளிக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி. வாங்க சேனலுக்கு போகலாம். இதுக்கு நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா மஞ்சள் போட்டு, எப்போவுமே மஞ்சளும் லெமனும் போட்டு நம்ம அரை மணி நேரம் விட்டுட்டு அப்புறமா வாஷ் பண்ணணும். அதில் இருக்க பாக்டீரியாலாம் அப்போ தான் போகும். அதுக்கப்புறம் அதில் நான் ஒரு கப் தயிர், மஞ்சள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் கடாயில் ஒரு 100 கிராம் ஆயில் விட்டுக்கோங்க. ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போடணும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் க்ரஷ்டு பெப்பர் இருக்கு இல்லையா, அது 1.5 டேபிள் ஸ்பூன் போடுங்க. ஏன்னா பெப்பர் சிக்கனில் பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடலாம். அது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச ஆனியன், பெரிய ஆனியன், சின்ன ஆனியனாக இருந்தால் 4 போட்டுக்கலாம். அதையும் நல்லா சாப் பண்ணி போட்டுடணும். இப்போ இந்த ஆனியன் கொஞ்சம் நமக்கு கிளாஸியாக ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயே நம்ம கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம். அதனால் இப்போ வதக்கும் போது 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். 5-6 பச்சை மிளகாய், இதில் மிளகாய் பொடி போடாமல் பச்சை மிளகாய் மட்டும், பச்சை மிளகாயும் பெப்பரும் இதுதான் காரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மிளகாய் பொடி போட்டால் டேஸ்ட் மாறிடும், அதனால் எப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ, அதையும் சாப் பண்ணி போடணும். டொமேட்டோ ஆப்ஷனல் தான், நமக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிச்சா போடலாம், இல்லாட்டி நம்ம போடாமல் கூட நல்லாயிருக்கும் பெப்பர் சிக்கன். இப்போ நம்ம கல்லுப்பு இதில் ஆட் பண்ணிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் டொமேட்டோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் போடணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. தனியா பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் இதோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பெரட்டி வச்ச சிக்கன் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணணும். சிக்கன் க்ளீனிங் நல்லா மஞ்சள் போட்டு பண்ணுங்கள், அதையாகவும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நல்லா பெரட்டணும், கொஞ்சம் நேரம் இது வதக்கணும். இதில் நம்ம கரம் மசாலாவோ மிளகாத்தூளோ எதுவுமே போடக்கூடாது. இப்படி தான் பண்ண சிம்பிள் ரெசிபி இது. இதுக்கப்புறம் நம்ம 1 கப் தண்ணி விடணும். இது செமி கிரேவி. ட்ரையாக கூட நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணலாம், அது இன்னொரு வீடியோவில் நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த செமி கிரேவி இந்த மாதிரி பண்ணிக்கணும். 1 கப் தண்ணி விட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுடணும். மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இது ரெடி ஆயிடும். இது சப்பாத்தி, தோசாக்குள்ள சப்பாத்தி, ரைஸ், பராட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சளியெல்லாம் பிடிச்சிற டைமில் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.